ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎஸ்கே டைரிஸ். இந்த போஸ்ட்டில் நீங்கள் வீக்டேஸான மண்டே டு சாட்டர்டேக்கு எந்தெந்த பிளானட்ஸ் அந்த டேவோட ரிலேட் ஆகிருக்கு, அந்த டேயில் எந்த கலர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த பிளானட்டோட ஃபேவர் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதோட அந்த டேக்கு உண்டான அந்த கலர் ஃபுட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதும் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் மண்டேனா அது உங்களுக்கே தெரியும், மூன் எர்த்தோட ரிலேட்டான ஒயிட் கலர். டியூஸ்டே மாஸ் ரெட் கலர். வெனஸ்டே மெர்க்குரி க்ரீன் கலர். தேர்ஸ்டே ஜூபிட்டர் பிளானட்டோடது எல்லோ ஆர் ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைடே வீனஸ் பிளானட்டோடது ஒயிட் ஆர் லைட் ப்ளூ ஆர் லைட் பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சாட்டன் பிளானட்டோடது பிளாக் ஆர் ப்ளூ கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்தந்த வீக்டேஸ்க்கு உண்டான கலரில் ஃபுட் மெனூஸ் ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது ஃபுட்டுங்கிற லவ் லாங்குவேஜ் மூலமாகவே நம்ம குழந்தைங்களுக்கு டேஸ் பிளானட்ஸ் அண்ட் கலர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி டீச் பண்ணிடலாம். இந்த 6 கலர்ட் ரெசிபீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு குக்கரில் ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஒரு ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் நீளமாக அரிஞ்சது போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சதும் ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது கூடவே காய்கறிகள் கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், பட்டாணி, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மூடி தேங்காய் நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கிறோம். 3 தடவை பால் எடுத்து 3 டம்ளர் தேங்காய் பால் வச்சுருக்கோம். இதையும் ஆட் பண்ணிடுறோம். தேங்காய் பால் கொதித்ததும் 1 டம்ளர் அரிசி கழுவுனதையும் ஆட் பண்ணிடுறோம். ஆவி வந்ததும் விசில் போட்டு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹையில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்தோன்னா தேங்காய் பால் சாதம் ரெடி. பீட்ரூட் ரைஸ்க்கு கடாயில் ஆயில் ஹீட் ஆனதும் இஞ்சி, பச்சை மிளகா, சோம்பு, பூண்டு போட்ட பேஸ்ட்டை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு கைப்பிடி புதினாவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு ஃப்ரை பண்ணிட்டோன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி போட்டு வதக்குறோம். அது நல்லா வதங்கினதும் ஒரு துருவிய பீட்ரூட் போட்டு நல்லா வதக்குறோம். சுருளை வதக்கிட்டு அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். நல்லா வதக்கிட்டு இந்த மூடி வைக்கிறோம். ஸோ 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எடுத்தோன்னா அது நல்லா வெந்திருக்கும். அது கூட இப்போ ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். புதினா சாதத்துக்கு 1 கட்டு புதினாவை ஆஞ்சி கல்லுப்பு கலந்து தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வெறும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அது கூட 3 பெரிய பச்சை மிளகாய் வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். குக்கரில் ஆயில் ஹீட் ஆனதும் பொடியாக அரிஞ்ச பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட கேரட், பச்சை பட்டாணி, அரைச்ச புதினா பேஸ்ட் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதித்ததும் கழுவுன 1 டம்ளர் அரிசி போட்டு தண்ணி கொதித்ததும் குக்கர் மூடி விசில் போட்டு 10 மினிட்ஸ் சிம்மரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹையில் வச்சு 3 விசில் எடுத்துடணும். புதினா சாதம் ரெடி. ஸ்வீட் கார்ன் புலாவுக்கு 1 துண்டு இஞ்சி, 4 பூண்டு, 1 பச்சை மிளகா, 1 கைப்பிடி புதினா, 2 கைப்பிடி கொத்தமல்லி போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். குக்கரில் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஏலக்காய், பட்டை, லவங்கம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு ஃப்ரை பண்ணிடுறோம். அரைச்ச க்ரீன் பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சதும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஆனியன் வதங்கினதும் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு 2 ஸ்வீட் கார்னோட அந்த கார்ன் கெனல்ஸ் மட்டும் உரித்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி கொதித்ததும் குக்கரை மூடி சிம்மரில் 10 மினிட்ஸ் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தோன்னா ஸ்வீட் கார்ன் புலாவ் ரெடி. தொட்டுக்க கேரட், ஆனியன், கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்த கலவையில் தயிர், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா கேரட் ரைத்தா ரெடி. தேங்காய் சாதத்துக்கு கடாயில் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய்
நீளமாக அரிஞ்சு வதக்கிட்டு ஒரு மூடி தேங்காய், துருவிய தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கைவிடாமல் வதக்கி எடுத்தோன்னா தேங்காய் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் வெந்த சாதம் போட்டு தூள் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா தேங்காய் சாதம் ரெடி. இதுக்கு சைட் டிஷ் தொட்டுக்க கடாயில் ஆயில் போட்டு கடுகு, நசுக்குன்னு 2 பூண்டு போட்டு வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணதும் போட்டு நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணதும் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சு எடுத்தோன்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. எள்ளு சாதத்துக்கு கருப்பு எள்ளு 100 கிராம் எடுத்து அதை வாணலில் நல்லா பொரிய வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கிறோம். அதே வாணலில் ஒரு 4 வரமிளகாவை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். வறுத்த எள்ளையும் மிளகாவும் 1/2 ஸ்பூன் உப்பும் கல் உப்பு வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு வெந்த சாதம் போட்டு அரைச்ச பொடியும் போட்டு எண்ணெயும் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா எள்ளு சாதம் ரெடி. இந்த 6 கலர்டு ஃபுட்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஃபுட்டுங்கிற லவ் லாங்குவேஜால் ஹாப்பினஸ்ஸை ஹோம்மேட் ஆக்கிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.